மறைந்த நடிகர் ரோபோ சங்கருடைய இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. வலசரவாக்கத்திலிருந்து இடுகாட்டை நோக்கி அந்த உடல் பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இறுதிச் சடங்குகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த நடிகர் ரோபோ சங்கருடைய புகழ் உடங்கு தன்னுடைய ரசிகர்கள், சொந்தங்கள், நண்பர்கள் புடைசூழ மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அனைவரும் பெரியாவிடை கொடுத்து வருகிறார்கள். ரோபோ சங்கர் அண்ணன் வந்து மறைவு எங்கள் எல்லாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பூஜையில் நான் மீட் பண்ணேன். பார்த்தோன்னே உடம்பு என்னென்ன பழைய உடம்பு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மான்னு பயங்கர ஹாப்பியாக சொன்னார். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனது ஜென்னிக்கவும் முடியல. நாங்கள் 2 நாளாக 3 நாளாக அவரை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சொல்லப்போனால் நல்லா வந்துக்கிட்டு இருக்க டைமில் இப்படி ஆகணும் யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு ஜாலியான நல்ல நண்பர், மெயினாக நக்கல் பண்ணி ஜாலியாகவே இருப்பார். அவர் இருக்கிற இடத்த எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்குவாப்புல. அப்படி ஒரு சக கலைஞனை வந்து நாங்கள் இழந்துட்டோம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நடிகனை இழந்துட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இறைவனை ஒரு ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சொன்ன மாதிரி யார் கண்ணோ பட்ட மாதிரி தான் தெரியுது. ஆத்மா சாந்தி அடையும். ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு இனிமையான குணம் கொண்ட இனிய ஒரு தம்பி. ஆரம்ப காலத்திலிருந்து அவர் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து இந்த ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு நல்ல பழக்கம். அண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. பொண்ணு நோக்கில் குழந்தை அவருடைய மகள் பெரிய மனிதருக்கு ஆனப்போ அதுக்கெல்லாம் கூட என்னை கூப்பிட்டுருந்தார். ரொம்ப தங்கமான குணம் குடைத்தவர், குணமுடையவர் அவர். உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கோவா போயிருந்தோம். அப்போது ரொம்ப மெலிஞ்சு தான் காணப்பட்டார். அப்பா அவருடைய மனைவி ஒரு மகள் கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பணிவிடை பண்ணி பார்த்து கொண்டார்கள். இறந்ததற்கு பிறகு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் அர்த்தமில்லை. அவருடைய நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் முடிந்திருக்கிறது. அவர் இந்த பிறப்பு போதும் என்று இறைவன் முடிவெடுத்திருக்கிறார். அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடி நிழலில் அவரது ஆன்மா நிலைப்பாரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது தவிர வேறு வழி இல்லை. நல்ல ஒரு தம்பியை இழந்திருக்கிறோம். திரையுலகம் ஒரு திறமையான ஒரு நடிகரை இழந்திருக்கிறது. வேற ஒன்றும் சொல்றது. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எவ்வளோ ஒரு வேதனை இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நானும் ரோபோ சங்கர் சாரும் நிறைய இடங்களில் மீட் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து நடித்து 2 படம். நம்ம அஜித் சாரோட விஸ்வாசம் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு வெளிவராத படம், அதுக்கு நான் அவருக்கு ஜோடியாக நடித்தேன். ரொம்ப நல்ல ஒரு மனிதர், ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர். ஆனால் அவர் கூட நடிக்கும் போதெல்லாம் தெரியாத சில விஷயம். போன மாதம் விஜய் டிவியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு லேட் நைட் ஆயிடுச்சு. அக்காவும் ரோபோ சங்கர் அவரும் தான் என்னை ட்ராப் பண்ணாங்க. என் வீடு இங்கிருந்து ரொம்ப பக்கம் தான். அப்போ நான் கேட்டேன், சார் கமல் சார் கூட நீங்கள் எந்த படமும் நடிச்சது இல்லையே, ஆனால் அவர் உங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் சார். இது மாதிரி கமல் சார் யாருக்குமே கொடுத்தது இல்லையேன்னு கேட்கும்போது தான் அவரோட ஆழ் மனசுல இருந்து அவ்வளோ விஷயம் சொன்னாரு. கமல் சாரோட எவ்வளோ தீவிரமான ஒரு ரசிகர், வெறியர் அப்படிங்கறத சொன்னாரு. அப்பாங்கிறத தவிர அவர் வாயிலிருந்து வேற எந்த வார்த்தையுமே வரல. அப்படி கமல் சாருக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணி அவ்வளோ போட்டோஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்படி ஒரு சைடு ரோபோ சங்கர் சாருக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி.
எத்தனை பாலாபிஷேகம், எத்தனை கட் அவுட், எத்தனை விஷயங்கள். அப்படி ஒரு கால் பண்ணா போதும், அப்பா உடனே வருவாரு, என்கிட்ட பேசுவாரு அப்படிலாம் சொல்லிட்டு அவ்வளவு பெருமையா பேசின ரோபோ சங்கர் சார் இப்பதான் நான் சமீபமா பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு அவங்க குடும்பத்துல இதை தாங்கவே முடியாத ஒரு நபர்னா அவங்க மனைவி தான். எனக்கு எங்க போனாலும் அவங்க கூடவே இருப்பாங்க, கூடவே வருவாங்க. அவரை ஒரு பேம்பர் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவர் உடம்பு சரியில்லாம போது அவங்க சாப்பிடுற அதே சாப்பாடை வந்து அவங்களும் சாப்பிட்டு உடம்பு இழைச்சி அவருக்கு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் வரக்கூடாத அளவுக்கு பாத்துட்டாங்க. இப்ப அவங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா, மனசுல என்ன ஒரு கவலை இருந்தாலும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எப்படியெல்லாம் அவங்களை சிரிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர், நல்ல மனிதன், நல்ல ஒரு நண்பன். இன்னைக்கு அவங்களெல்லாம் விட்டு போயிட்டாப்புல. அது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இது வயசே கிடையாது அவருக்கு. எவ்வளவு உழைப்பு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து எனக்கு சங்கர் நல்லா தெரியும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல இருந்து அவரோட உயரம், மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும், ஆனா நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. ரோபோ அண்ணாவை வந்து அவர் வந்து ஒரு மேடையில் வந்து ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்டை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவா. ஸோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னுடைய அன்பு சகோதரர் ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ரொம்ப சிறு வயசு. இந்த சித்தவன் எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை நான். அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பான். யாருக்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசுனதாவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம். அவரோட நான் ரோபோ சங்கரோட இந்த விஜய் டிவிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களோட ஒரு படம் செஞ்ச அருள்நிதி அதில் ஹீரோ. அப்போ இவர் செஞ்சார். காமெடினா எக்ஸலண்ட். அதாவது டைமிங் காமெடி நல்லா பண்ணுவாங்க. எப்படின்னா திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, சின்ன திரைக்கும் ஒரு பெரிய லாஸ் ரோபோ சங்கர். எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு, இன்றைக்கி வந்து நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்றைக்கி எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. வீட்டையும் கட்டினார், பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணார், பேரம்பேத்தையும் பார்த்தாரு. ஆனால் ரொம்ப சின்ன வயசு, 46 வயசு. இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கு. அது ஏன் இறைவன் அப்படி அழைச்சிக்கிட்டாரு தெரியல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க மனைவிக்கும், பொண்ணுக்கும், மருமகனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி ரோபோ சங்கர் வெகு நாட்களாக என்னுடைய நல்ல நண்பர். பொதுவாக வந்து ஒரு மரணம் வந்து சினிமா மரணம்னா அது மதுவின் அடிப்படையில் தான் வந்திருக்குன்றது உண்டு. இது ரோபோ சங்கருக்கு முன்னாடி என்னன்னா, அவர் ரோபோவாக இருக்கும்போது இந்த ஸ்டீல் பெயிண்ட்லாம் போட்டு ஸ்டேஜில் நிறையா வந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்டீல் பெயிண்ட் பூசிட்டு அது ஷோலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இப்போ அவங்க மனைவி இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சென்னையில் வந்ததுக்கப்புறம் டெய்லி கெரசின் போட்டு உடம்புல இருக்கிற பூரா துடைக்கணும். ஒரு ஷோ போயிட்டு வந்து ஒரு ஷோவில் நடித்தா 300 ரூபா. அந்த துடைச்சதில் இந்த ஸ்கின்ல இருக்கிற எண்ணமெல்லாம் போய் ஆல்ரெடி அவருடைய இளமையிலே அவருக்கு ஒரு ஜாண்டிஸ் இருந்தது. ஸோ அது அப்படியே கண்டினியூ பண்ண வயசு கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கணும். உடம்பை பற்றி யாராவது கவலைப்பட்டா தானே. அதனால் மரணத்தில் இருக்கிற செய்தி என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பேஸில் இருக்கவங்களும் சரி, மற்ற எல்லாரும் சரி, உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா 46 வயசுன்றது மரணம் அடைகிற வயசு இல்லை. இதை தவிர வேறு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 27 ஆண்டுகால நண்பர். கல்லூரியில் மதுரை காலேஜில் படிக்கிறதுலேருந்தே நண்பர்.
இன்னைக்கு ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிறந்த நாள். இன்னைக்கு பிறந்த நாளில் காலையில் அவர் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லணும். ஆனால் காலை சூழல் அவருக்கு நான் இரங்கல் செய்தி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெருங்குடியில் உள்ள மதுரை பெருங்குடியில் உள்ள காலேஜில் தான் வரலாறு படித்தார். பிஏ ஹிஸ்ட்ரி படித்தார். இங்கே சென்னை பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வரலாறு முடிகிற மாதிரி ரொம்ப மோசமான தரம். அதில் எல்லாரும் ரொம்ப அதிகமாக வருத்தப்படுறது 46 வயசு இப்போ தான் தொடங்குகிற டயத்தில் அவருடைய கலை வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் போது எல்லாருக்கும் பெரிய விரக்தி. அண்ணனாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஸ்டேஜில் ஒரு கட்டுத்தனமான காமெடி, மிமிக்கிரியில் அவ்வளோ வெர்ஷன் அண்ணனை மாதிரி நிறையா மல்டி டேலண்ட். எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜில் சிவாஜி வாய்ஸ், இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக நிறையா மேடைகள், நிறையா வெளிநாடுகள், நிறையா திரைப்படங்கள், அத்தனை ஜோனல்லையும் அவர் மக்களை மகிழ்ச்சிப்படுத்திட்டார். எங்கள் மதுரைக்காரர், மதுரை தமிழ்னா என்னையோட நல்லா தெளிவாக பேசக்கூடியவர். எவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு தெரியல. ரோபோன்ற பேர் அவருக்கு தான் சரியாக போகணும். என்ன சொன்னாலும் செய்வார். பாடுங்கன்னா பாடுவார், ஆடுங்கன்னா ஆடுவார். பெஸ்ட்டு டான்ஸர், பெஸ்ட்டு மிமிக்ராட்டி, பாடி லாங்குவேஜோட. ரோபோ பேர் அவருக்கு தான் போதும். ரோபோ எப்படி சொன்னவெல்லாம் செய்யுதோ அதே போல் என்ன சொன்னாலும். திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் உட்காந்து ட்ரம்ஸ் வாசி எல்லாமே ஸ்லோனில் பாட்டு. ஆமாம், தெரியாத கலை கிடையாது. இன்னும் அவருடைய பணி இருந்திருக்கணும். பாருங்க, நாளைக்கு காலையில் காது குத்து, ஒரே பொண்ணு ஒரே பேரன், அது பேரனுக்கு அது கூட இல்லாமல் போனது அந்த குடும்பத்துக்கு இன்னும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். நல்லா இறைவன் அருளால் பெரிய ஆன்மா சாந்தி அடைந்து அவங்க தாத்தா அருள் அந்த பேரனுக்கு கிடைச்சி இனிமேலாவது அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன மகிழ்ச்சி பிறக்கட்டும். அவர் ஆன்மா சாந்தியடைய உங்கள் சார்பாக, நிறைய ரசிகர் சார்பாக வேண்டிக்கிறேன். ரோபோசங்கர் என்னுடைய சென்னை காதல் படம் தான் அவருடைய அறிமுக படம் நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. 2006 வந்த படம். நான் வந்து ஒரு கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் வந்து அவரை பார்த்துட்டு அவருடைய திறமையை கண்டு வேந்து நான் அந்த படத்தில் நான் அவரை அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் இன்றைய வரைக்கும் எனக்கு வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ராஜா சாருடைய ஃபங்க்ஷனில் நான் அவர் மீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சகஜமாக தான் காணப்பட்டார். திடீர்னு அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எனக்கு ஏற்படுத்துச்சு. நேற்று இரவு அந்த நியூஸ் கேட்டவுடனே என்னால் நம்பவே முடியல. என்னை விட மிகவும் வயதில் குறைந்தவர், மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, நிறைய அந்த மாதிரியான நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒருத்தர். ஆனால் நான் அவரை சரியாக பயன்படுத்தலை. நான் என்னுடைய படத்தில் வந்து அவருடைய ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக, ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக காமிச்சிருந்தேன். ஸ்ட்ரிக்ட் கூட இல்லை, ஒரு கரப்டட் ஆஃபீஸராக காமிச்சிருந்தேன். அவரை நான் இன்னும் நல்ல ஹியூமராக பயன்படுத்தியிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒரு நல்ல நடிகரை தமிழ் சினிமா இழந்துருச்சு. ஒரு நல்ல நண்பரை நான் இழந்திருக்கேன். என்னுடைய ஆழ்ந்த வருத்தம் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரோபோசங்கர் அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக வந்து இசை மேடைகள்ல இருந்தே பழக்கம் அப்படிங்கிறத விட பெரிய ஒரு குடும்ப ஒரு உறவாக தான் நாங்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறோம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாடகர்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப அருமையாக அன்பாக, இப்போ கூட பாப்பாவும் அம்மாவும் அதான் சொன்னாங்க, கடவுள் வந்திருக்காரு, தெய்வம் வந்திருக்காரு பாருங்க, எப்போ பார்த்தாலும் கூப்பிடுவீங்களே. அந்த அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, அது ரிப்பீட் மூடில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த பாடலை வந்து இசையமைப்பாளர் நாங்கள்லாம் கேட்டதை விட, மக்கள் கேட்டதை விட இவர் ஒண்டி தான் பல லட்சம் தடவை கேட்டிருப்பாரு. ஏன்னா எப்போ போனாலும் அவர் வீட்டில் பொண்ணு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் வந்து அந்த பாட்டு பாடவே கூடாது, ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான், அதனால கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து அந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி பாட வச்சாரு. அப்படி அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல். அதே நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் எல்லார்கிட்டையுமே. அதே மாதிரி கலைஞர்கள்னாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே இருக்கிற கலைஞரும் சரி, மேலே இருக்கிற சரி, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அற்புதமான ஒரு கலைஞர், மாமனிதர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அண்ணனை வந்து இன்னைக்கு இழந்து வாடும் இசைக்கலைஞர்களுக்கும் சரி, திரையுலகத்துக்கும் சரி, குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய
முருகனை வந்து வேண்டிக்கிறேன். அவர் கேட்குற அந்த பாட்டை நான் 4 வரி அவருக்காக கண்டிப்பாக அந்த பாட்டு கேட்டதுன்னா உண்மையாகவே அவருடைய இதயம் கண்டிப்பாக துடிக்கும். அவருக்காக அண்ணா ரோபாண்ணா உங்களுக்காக நீங்கள் எப்பயுமே கேட்குற அந்த பாட்டு. 8 நாடு 24 உபகரணத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடுவோம். தோட்டி செத்தாலும் தொரமாறு செத்தாலும் எங்களோட கூத்துத்தாம். 7 மலை தாண்டி கேக்குமுங்க எங்களோட பாட்டுத்தாம். வணக்கமுங்க வணக்கமுங்க இப்ப கலக்க போற கருமாத்தூர் கோமாளிங்க. உன்னை வணங்காத நேரமில்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் 3 சாமி. வணங்காத நேரமில்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் 3 சாமி. குத்தி புட்டு போனாலும் கொலை செஞ்சு போனாலும் இழவுக்கு மறுவாக கொலை செஞ்சு போனாலும் குடிக்கிற சரக்கு குடமின இருக்கு. வேகிற கரிய பாதியில் நொறுக்கு. வணங்காத உன்னை வணங்காத நேரம் இல்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் 3 சாமி. வரம் தரும் 3 சாமி. வரம் தரும் 3 சாமி. இந்த பாட்டை தான் எப்பயுமே அவர் 24 மணி நேரம் என்னை பார்க்குறப்பையும் சரி, அவர் காரில் போகிறப்பையும் சரி, யார் கூட வந்தாலும் உடனே போனை போட்டு இப்போ என்ன பாட்டு ஓடுதுன்னு கேளு அப்படிம்பாரு. உடனே அண்ணா உன்னை வணங்காத பாட்டா அப்படிம்பா. ஆமாம் அப்படிம்பாங்க. அதில் கூட இருக்கிற விமல் அண்ணான்னு சரி, போஸ் வெங்கட் அண்ணன் சரி, யாரு எல்லாமே எல்லாருமே இப்போ அதான் சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த பாட்டை வந்து 24 மணி நேரம் போட்டு கேட்பாரு. அவருக்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இந்த பாடலை வந்து அவர் கல்யாணத்தில் பாடின இப்போ திரும்பவும் அவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இந்த பாட்டு அவருக்காக நான் அதை பாடுறேன். எப்பொழுதும் என்ன சொல்கிறது, திறமையை கூடயே கூப்பிட்டு வந்தவர். அவர் திறமைகளை வந்து எல்லாருக்கும் விதைச்சவர். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஒரு முன் உதாரணமாக இருந்த ரோபோ சங்கர் அண்ணன் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி இசை கலைஞர்களுக்கும் இசை மேடைக்கும் திரை உலகத்துக்கும் இந்த நேரத்தில் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய முருகனை வேண்டிக்கிறேன். கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது. நல்ல நண்பர், எனது இல்லம் தேடி வந்து என்னை பலமுறை ஊக்கப்படுத்தியவர். அவருடைய அருமை மகளுக்கு திருமணம் செய்தபோது நேரில் வந்து அழைப்பு விடுத்தார். அந்த திருமணத்தில் என்னால் பங்கேற்க இயலவில்லை. ஆனால் வீடியோ கால் செய்து அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன். பசுமையான நினைவுகள். அந்த நேரத்தில் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அனைவரின் நன்மதிப்பையும் நல்ல அன்பையும் பெற்றவர். சின்னத்துறையிலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர். அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம்.